ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நாருட்டோ சீரியஸில் ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் யார் செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம செத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நம்ம சாக போகிறோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோம் மற்றவங்களுக்காக யோசிக்காமல் உயிரை விட்ட ஒரு டாப் 10 கேரக்டர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துருங்க, ஏன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸை நீங்கள் மிஸ் பண்ணலாம். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சொல்கிற ஒன்று தான், யாரெல்லாம் நம்ம சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு லைக் ஆச்சும் தட்டி விட்டுருங்க. ஸோ நசன் பேசாமல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நாருட்டோ சீரியஸ்லேயே ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் யார் செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம செத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது மற்றவங்களுக்காக யோசிக்காமல் உயிரை விட்ட ஒரு டாப் 10 கேரக்டர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10வது இடத்துல நம்ம கிராண்ட் மாச்சியோ தான் இருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அக்கட்சிக்கு மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம காராவை பிடிச்சிட்டு போய் அவனுக்குள்ளே இருக்கிற டைலி பீஸ்ட் எடுத்து அவனோட உயிரவே எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம காராவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சியோ பாட்டி அவங்களவே சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம காராவை ரிட்டர்ன் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹாக்கோ தான் இருக்கா. நம்ம நாருட்டோ சீரியஸ்லேயே ஃபர்ஸ்ட்டாக காமிச்ச வில்லன் ஒரு ஆள் தான் நம்ம ஹாக்கோ. அப்படியாப்பட்ட ஹாக்கோ எப்படி டெத் ஆயிருப்பான் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். டீம் 7 vs ஜாபுசா ஃபைட்ல நம்ம ககாஷி சிரோரி யூஸ் பண்ணி நம்ம ஜாபுசாவை அட்டாக் பண்றதுக்காக வரும்போது அந்த அட்டாக் நம்ம ஜாபுசா மேல படாம இருக்கிறதுக்காக நம்ம ஹாக்கோ உள்ள பூந்து அந்த ஒரு அட்டாக்கை அவன் டாச் பண்ணியிருப்பான், அது அவனோட நெஞ்சில. ஸோ அப்படி நம்ம ஜாபுசாக்காக ஒரு தடவை இல்லை, மொத்தம் 2 தடவை சாகும் போதும் செத்ததுக்கு அப்புறமும் உயிரை கொடுத்துருப்பான் நம்ம ஹாக்கோ. அடுத்து 9வது இடத்துல த தேர்டோகாயவான நம்ம ஹிருசன் சார்டோபி தான் இருக்காரு. நம்ம ஹிருசன் எப்படி இறந்திருப்பாரு அப்படிங்கிற விஷயமும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓரோச்சிமாரு லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்றதுக்காக வரும்போது நம்ம ஓரோச்சிமாருவை தடுக்க அந்த ஒரு இடத்துல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம ககாஷி அண்ட் மைட்கா இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஷினோபிஸ் எல்லாம் வேற ஒரு இடத்துல ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டைமிங்ல நம்ம ஓரோச்சிமாரு கூட ஃபைட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம ஓரோச்சிமாரு சமன் பண்ண பவர்ஃபுல்லான ஷினோபிஸான நம்ம அஷிராமா டோபிராமா இவங்க கூட ஃபைட் பண்ணி அவங்க சோலை சீல் பண்றது மட்டும் இல்லாம ஃபைனலா நம்ம ஓரோச்சிமாரு கூடயும் ஃபைட் பண்ணி நம்ம ஓரோச்சிமாருவை ஸ்டாப் பண்ணி அவரோட உயிரவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாரு, அதுவும் அவரோட வில்லேஜ் அண்ட் வில்லேஜ் மக்களுக்காக. 8வது இடத்துல ஹினாட்டா தான் இருக்கா. பெயின் ஆர்க்ல நம்ம பெயின் லீஃப் வில்லேஜ்ல இருந்த எல்லா ஷினோபிஸையுமே டிஃபீட் பண்ணி லீஃப் வில்லேஜவே தரமட்டமாக்கி ஃபைனலா நம்ம நருட்டோவையும் அடிச்சு நாக் டவுன் பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஒரு டைமிங்ல நம்ம நருட்டோவால ஆடவா செய்ய முடியாது. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம நருட்டோக்கு நினைச்சாலும் யாராலையுமே ஹெல்ப் பண்ணவும் முடியாது. ஏன்னா பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா ஷினோபிஸையுமே நம்ம பெயின் முன்னாடியே டிஃபீட் பண்ணியிருப்பான். அப்படி பார்த்தா நம்ம பெயினை டிஃபீட் பண்ணக்கூடிய அளவுக்கு யாருமே அந்த இடத்துல இல்லை. ஆனா அப்படியெல்லாம் இருந்தாலும் நம்மளால முடியாது, நம்ம தோத்துருவோம், அவன் கண்டிப்பா நம்மளை கில் பண்ணிடுவான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோம் நருட்டோக்காக யோசிக்காம உயிரோட ரெடி ஆயிருப்பான் நம்ம ஹினாட்டா. ஸோ அதை நம்ம நருட்டோ சீரியஸ்லேயே பார்த்துருப்போம். நம்ம ஹினாட்டாவால் பெயினை தொடக்கூட முடிஞ்சிருக்காது. ஆனால் அப்படியெல்லாம் இருந்தோம் நம்ம உயிரை கொடுத்தாவது நம்ம நருட்டோவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹினாட்டா யோசிச்சிருப்பா. 7வது இடத்துல நம்ம ஆசுமா சார்டோபி தான் இருக்காரு. அக்கட்சிக்கு மெம்பர்ஸ் கூட ஃபைட் பண்ண போய் அவரோட டீம்மேட்ஸுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் முன்னாடி போய் அவரோட உயிரவே அவர் இழந்திருப்பாரு. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஆசுமா அவரோட டீம்மேட்ஸை ஒரு ஸ்டூடெண்ட்ஸா மட்டும் பார்த்துருக்க மாட்டாரு, ஓன் ஃபேமிலியா தான் பார்த்துருப்பாரு. இனி 6வது இடத்துல நம்ம நெஜி தான் இருக்கான். 4th கிரேட் நிஞ்சா வரப்போ நம்ம ஒபிட்டோ அண்ட் மதரா இவங்க 2 பேருமே சேர்ந்து வாரார்க்கவே கதிங்களங்க விட்டுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டைமிங்ல நம்ம ஒபிட்டோ அண்ட் மதரா இவங்க 2 பேருமே சேர்ந்து டென்டில்ஸ் அவங்களோட ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து ஏகப்பட்ட வேத்தை கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம நருட்டோ அவனோட சக்கரா ஃபுல்லா ட்ரைன் ஆகி எந்திரிக்க கூட முடியாத ஒரு நிலைமையில அங்க வீழ்ந்து கிடப்பான். ஸோ இதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒபிட்டோ அண்ட் மதரா டென்டில்ஸோட ராட நம்ம நருட்டோக்கு எதிராக த்ரோ பண்றாங்க. அது நம்ம நருட்டோ மேல பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹினாட்டா போய் அதுக்கு முன்னாடி போய் நின்றுப்பா. ஆனா இதை நோட் பண்ண நம்ம நெஜி நருட்டோ ஹினாட்டா இவங்க 2 பேத்துக்குமே எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த 2 ராடையுமே அவன் போய் ஹோல்ட் பண்ணிடுவான். ஸோ அப்படி அவன் நினைச்ச மாதிரி நம்ம நருட்டோ ஹினாட்டா இவங்க 2 பேத்தையுமே சேவ் பண்ணிடுவான். ஆனா அவனோட உயிரை பத்தி அவன் யோசிக்கவே இல்லை. ஸோ இந்த ஒரு இடத்துல நம்ம எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், அந்த டைமிங்ல நம்ம நெஜி மட்டும் ஒரு ரொட்டேஷனை போட்டிருந்தான் அப்படின்னா நம்ம நருட்டோ ஹினாட்டாவை சேவ் பண்றது மட்டும் இல்லாம நம்ம நெஜியும் அந்த இடத்துல சேஃப் ஆயிருக்கலாம். பட் அவன் ஏன் அதை பண்ணல? ஸோ இதுக்கான ஆன்சரை நம்ம கிஷிமோட்டோ கிட்ட தான் போய் கேட்க முடியும். இல்லை அப்படின்னா நெஜியோட சக்கரா கூட ட்ரைன் ஆயிருக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னா நம்ம நருட்டோ நெஜி கிட்ட போய் கேட்பான், எதுக்கு இதை பண்ண, உனக்கு இதுக்கு அவசியமே இல்லையே அப்படின்னு. அதுக்கு நம்ம நெஜி ஒன்று சொல்லுவான் பாருங்க, நீ என்னை ஜீனியஸ்ன்னு கூப்பிட்டா நருட்டோ, அதனால தான் உனக்காக என்னோட உயிரை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான். 5வது இடத்துல நம்ம ககாஷி ஹாட்டகே தான் இருக்காரு. பெயின் விசஸ் ககாஷி ஃபைட்ல நம்ம ககாஷி பெயின் கிட்ட டிஃபீட் ஆயிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு
விஷயம் என்னன்னா, நம்ம பெயின் ஒரு பர்ஃபெக்டான ரினேகன் யூசர். அது மட்டும் இல்லை, 6 பாத் ஆஃப் பெயின்லேயே நம்பர் 1 பெயினான யாய்கோ பெயின் கூட தான் நம்ம கக்காஷி ஃபைட் பண்ணியிருப்பாரு. என்னதான் நம்ம பெயின் கூட ஃபைட் பண்ணி நம்ம கக்காஷி உயிரை விட்டுருந்தாலும் நம்ம பெயின் கையால் நம்ம கக்காஷி செத்துருக்க மாட்டாரு. ஆல்ரெடி லீஃப் வில்லேஜில் இருந்த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்லாம் டெத் ஆயிருப்பாங்க. அதில் நம்ம கக்காஷி கூட சேர்ந்து நின்று ஃபைட் பண்ண சோஜியோட ஃபாதர் ஆல்ரெடி டெத் ஆயிருப்பாரு. இனி நம்ம சோஜியை எப்படியாச்சும் காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி காமியை யூஸ் பண்ண போய் தான் நம்ம கக்காஷி உயிரவே விட்டுருப்பாரு. ஸோ இதில் ஒரு சிலர்லாம் சொல்லலாம், நம்ம கக்காஷி அண்ட் காரா இவங்க யாருமே டெத் ஆகலை ப்ரோ, இப்பயும் உயிரோட இருக்காங்க அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லுவீங்க. ஆமாம், இப்பயும் உயிரோட தான் இருக்காங்க. பட் அவங்க டெத் ஆகி திரும்ப வந்திருப்பாங்க, அதாவது இறந்து போய் திரும்ப உயிரோட வந்திருப்பாங்க. ஸோ ரியல் வேலை ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதே ஒருத்தரோட ஹார்ட் பீட் நின்னாலோ அல்லது அவங்களோட சுவாசம் ஸ்டாப் ஆனாலோ அவங்க டெத் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம 100% கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம நருட்டோ சீரியஸ்லையும் அவங்க உடம்புல இருந்து அவங்க சோலை வெளில எடுத்தாலோ அதோ இதய துடிப்பு நின்னாலோ மூச்சு நின்னாலோ இதெல்லாமே ஒரு மரணத்துக்கான அடையாளம் தான். ஸோ அப்படி பார்த்தா நம்ம கக்காஷி காரா மட்டும் இல்லை, இப்போ நான் சொல்கிற எல்லாருமே 100% டெத் ஆனவங்க தான். 4வது இடத்துல நம்ம ஷிசி உச்சியா தான் இருக்காரு. உச்சியா கிளான் மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்ல இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கான காரணமே அந்த நாய் டான்ஸோ தான். ஏன்னா உச்சியா கிளான் மெம்பர்ஸை எல்லா விஷயங்கள்ல இருந்துமே நீக்கி வச்சிருப்பான் அந்த நாய் டான்ஸோ. பவர்ஃபுல்லான உச்சியா கிளான் மெம்பர்ஸை மட்டமாக நடத்துறது, அவங்க மேலே அபாண்டமான பழியை சுமத்துறது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ இதெல்லாம் பொறுக்க முடியாத அப்போ இருந்த உச்சியா கிளான் மெம்பர்ஸோட லீடரான நம்ம ஃபுகாகு உச்சியா ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னன்னா, இது இப்படியே போனால் சரிப்பட்டு வராது, நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணும், பேசாமல் லீஃப் வில்லேஜை தரமட்டமாக்கிடலாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு நம்ம ஃபுகாகு. ஸோ அப்படி இருக்கிற டைமிங்கில் தான் லீஃப் வில்லேஜில் நைன்டில்ஸ் அட்டாக் நடக்குது. இந்த நைன்டில்ஸை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக உச்சியா கிளான் மெம்பர்ஸால் மட்டும்தான் முடியும். ஸோ அப்படி பார்த்தா இந்த ஒரு காரியத்தை பண்ணது கண்டிப்பாக உச்சியா கிளான் மெம்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே டவுட்டில் இருக்கும் போது அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக டான்ஸ் உள்ள போகுது. அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் அடிப்பான். ஸோ இதை கேட்ட நம்ம ஃபுகாகு எதுவுமே பண்ணாமல் எங்கள் மேலே பழிய போகிறீங்களாடா அப்படின்னு சொல்லி ஒரு வாருக்கு ரெடி ஆகுறாரு. ஸோ அந்த வாரம் தடுக்கிறதுக்காக நம்ம ஷிசி உச்சியா உள்ள வராரு. எப்படின்னா, நம்ம ஷிசி உச்சியாவோட கோட்டோமன்ஸுக்காமியை யூஸ் பண்ணி நம்ம ஃபுகாகுவை கண்ட்ரோல் எடுத்துட்டா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஷிசி யோசிச்சிருப்பான். ஆனால் அந்த நாய் டான்ஸோ உச்சியா கிளான் மெம்பர்ஸை எப்படியாச்சும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஷிசியோட ஒரு கண்ணை பறிச்சிருவான். ஸோ மீதி இருக்கிற ஒரு கண்ணோ டான்ஸோ கிட்ட மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஷிசுயி நேராக இட்டாச்சி வந்து பார்த்து அவனோட கண்ணை இட்டாச்சி கிட்ட கொடுத்து இனிமே நீ தான் உச்சியா கிளான் மெம்பர்ஸையும் லீஃப் வில்லேஜையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஷிசுயி இறந்து போயிருப்பாரு. 3வது இடத்துல தேர்ட் ரைக்காகி தான் இருக்காரு. தேர்ட் கிரேட் நிஞ்சா வரப்போ நம்ம ரைக்காகியோட டீம்மேட்ஸை எனிமீஸ்லாம் சேர்ந்து சுத்த போட்டுறாங்க. அதுவும் 1000மோ 2000மோ கிடையாது, 10,000 எனிமீஸ் சேர்ந்து சுத்த போட்டுறாங்க. ஸோ அந்த எனிமீஸ் கிட்ட இருந்து அவரோட டீம்மேட்ஸை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எனிமீஸ் கூட நின்று ஃபைட் பண்ணுறாரு அவரோட டீம்மேட்ஸ்க்காக. அதுவும் 1 இல்லை 2 இல்லை 10,000 ஷினோபிஸ் கூட ஒத்தாலாம் நின்று ஃபைட் பண்ணியிருப்பாரு நம்ம தேர்ட் ரைக்காகி. ஸோ அப்படி ஒத்தாலாம் நின்று ஃபைட் பண்ணனாலேயே அந்த ஃபைட்டை கம்ப்ளீட் பண்ண மொத்தம் 3 நாள் 3 நைட்டு தேவைப்பட்டிருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னா, என்னதான் 10,000 ஷினோபிஸே இருந்தாலும் நம்ம தேர்ட் ரைக்காகவே யாராலையுமே கில் பண்ண முடியலை. ஏன் சொல்ல போனால் அவரை யாராலையுமே தொட கூட முடியலை. ஸோ அப்புறம் இப்போ டெத் ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3 நாள் 3 நைட்டு எதுவுமே திங்காமல் ஏன் ஒரு தண்ணி கூட குடிக்காம தான் அவர் ஃபைட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனாலேயே சக்கரா ட்ரெயின் ஆகி இறந்து போயிருப்பாரு. அடுத்த 2வது இடத்துல நம்ம பெயின் நாகட்டோ தான் இருக்கான். இப்போ எல்லாத்துக்குமே வர ஒரு டவுட்டு தான், என்னது நம்ம நாகட்டோ உயிரை கொடுத்தானா அவன் எல்லாத்தோட உயிரையுமே எடுத்திருப்பானே அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம். அஃப்கோர்ஸ் நம்ம நாகட்டோ லீஃப் வில்லேஜில் இருக்கிற பாதி உயிரை இல்லை முக்காவாசி ஜீவன் எடுத்திருப்பான், அதுவும் கருணையே இல்லாமல். ஆனால் அவன் எப்போ நம்ம நருட்டோவை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தானோ அப்போவே நம்ம நருட்டோவாக்கெல்லாம் மறந்துருந்தி அவன் எடுத்த எல்லா உயிரையுமே அவன் உயிரை கொடுத்து ரிவ்யூ பண்ணி விட்டுருப்பான். ஸோ அந்த இடத்துல நம்ம நாகட்டோ மட்டும் நினச்சிருந்தான் அப்படின்னா யாரையுமே ரிவ்யூ பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. எல்லாருமே செத்து போங்கடா அப்படின்ட்டு அவன் போயிருக்கலாம். பட் அவன் அதை பண்ணல. ஸோ ரினர் ரீபர்த் யூஸ் பண்ணால் நம்ம கண்டிப்பாக டெத் ஆயிடுவோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோம். நம்ம பண்ண பாவத்துக்கு இதுதான் பிராய்ச்சித்தம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணி விட்டு அவன் இறந்து போயிருப்பான். அதுவும் ஒரு நல்ல மனுஷனா. ஸோ ஃபைனலாக நம்பர் 1ல நம்ம மைட் காய் தான் இருக்காரு. என்னடா உளர்ற, நம்ம மைட் காய் எப்படா டெத் ஆனாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். ஸோ அவர் டெத் ஆயிருக்க மாட்டார். பட் 4th கிரேட் நிஞ்சா வரப்போ அவரோட உயிரவே ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண போயிருப்பாரு. எப்படின்னா வாரா இருக்கப்போ நம்ம மதரா பேக் டு லைஃப் வந்து ரெனேகனை பொசஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 9 டெல்லி பீஸ்டையுமே கேடோ ஸ்டாச்சுக்கு கொடுத்து வாரா இருக்கலே ரொம்பவே பவர்ஃபுல்லாக ஃபைட் பண்ண நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கே இவங்க 2 பேர்த்தையுமே நம்ம மதரா போட்டு தள்ளியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு டைமிங்கில் நம்ம மதராவை தடுக்கிறதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம அஷிராமா டொபிராமா ஹிருசன் இந்த மாதிரி ஆளுகளை நம்ம மதரா லாக் பண்ணி வச்சிருப்பாரு. நம்ம மினாட்டோ கிட்ட 2 கையுமே இல்லை, அதனால அவரால் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பார். ஸோ 10வது குறைக்கே நம்ம மதரா டென்டில்ஸ் ஃபார்ம் அவிக்கன் பண்ணி ஜூபிடரா மதராவா வந்து நிற்க நம்ம மதராவை யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும் போது தான் நம்ம மைட் காய் மாசான ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு, அதுவும் நைட் காயா. ஸோ அந்த ஒரு டைமிங்கில் நம்ம 8th இன்னர் கேட் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக டெத் ஆயிரும்
பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சும் மற்றவங்களுக்காக யோசிக்காமல் அவர் ஓப்பன் பண்ணியிருப்பார். ஆனால் இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னா, இந்த இம்மோர்டல் என்னெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன நம்ம மதராவே, நான் ஆல்மோஸ்ட் டெத் ஆகிட்டேன், கொஞ்சம் விட்டுருந்தா தக்காளி தாலி எடுத்துருப்பேடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தரமாக வச்சு செஞ்சு விட்ருப்பாரு நம்ம மைட் காய். ஆனால் இதில் என்ன ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படின்னா, நம்ம மைட் காய் அவ்வளோ கஷ்டப்பட்டு 8th நர்கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி ஃபைட் பண்ணதோட கிரெடிட்டை அடுத்த செகண்டே நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கே இவங்க வந்து கொண்டு போயிருப்பாங்க. அட ஆமாங்க, நம்ம மைட் காய் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த 8th நர்கேட்டை ஓப்பன் பண்ணி ஃபைட் பண்ணால் அடுத்த செகண்டே நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கே இவங்க வந்து மாஸ்க் காமிச்சு விட்ருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டைமிங்கில் நம்ம மைட் காய்க்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நம்மளும் அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஆனால் மைட் காய் யாருமே மதிக்கலை அப்படின்னு நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆல் ரைட், இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் ஒன்று 2 விஷயங்களை தப்பாக சொல்லியிருப்பேன், ஏதாச்சும் ஒன்று 2 விஷயங்களை மிஸ் பண்ண கூட செஞ்சுருப்பேன். அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் வாய்ஸ் கொஞ்சம் கரமுரன் தான் இருக்கும், ஏன்னா ஃபோன் கொஞ்சம் சரியில்லை. ஆனால் இந்த பிரச்சனை இனிமே இருக்காது அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம புதுசாக ஒரு ஃபோன் வாங்கிட்டோம். ஸோ ரெடி கேஷ்லலாம் வாங்கல, இஎம்ஐயில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் மட்டும் இல்லை அப்படின்னா நான்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த சப்போர்ட் மட்டும் பார்த்தாது, இதை விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். கைஸ், ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். இது எண்டிங் அப்படிங்கிறதுனால யாரெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு தெரில, பட் ஒரு லைவ் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். எந்த மாதிரியான லைவ் போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வீடியோட எண்டிங் அப்படிங்கிறதுனால இதை யாருமே அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. அதனால் ஷார்ட்ஸில் தான் சொல்லி ஆகணும். இப்போதைக்கு ஃப்ரீ ஃபயர் லைவ் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படி வீடியோட எண்டிங் வரைக்கும் பார்த்தவங்க லைவ் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போடுங்க. அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி அடுத்த மாதம், இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் லாஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு gift கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி ஒரு கிரேசியான வீடியோவில் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். பை கைஸ். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு.